பேருந்து இலவச பயணத்தால் மெட்ரோவில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவதாக கூறும் பிரதமரிடம் மதுரைக்கு ஏன் மெட்ரோ தரவில்லை என்று கேளுங்கள். மதுரை வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக மீது எத்தனை வழக்கு தொடர்ந்தாலும் சிபிஐ ஈடிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி போல் நாங்கள் பயந்தாங்கோலி அல்ல என்று முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு அணி வெல்ல வேண்டுமா, டெல்லி அணி வெல்ல வேண்டுமா என்று முதலமைச்சர் கேள்வி. கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக. திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் இன்று பிரம்மாண்டமாக நடக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. நூற்றி 17 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் சீமான். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு ஒப்புதல். 6 மாதம் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு. சென்னை தாம்பரம் இடையே 2வது நாளாக தாமதமாக இயக்கப்படும் மின்சார ரயில்கள். கூட்டம் அதிகமான நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் மட்டுமே வருவதால் பயணிகள் தவிப்பு. சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் நாளை முதல் மாம்பழத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. சென்னையில் புறநகர் ரயில் சேவை குளறுபடி எதுவும் இல்லை. நன்கு திட்டமிடப்பட்டு உரிய கண்காணிப்புடன் எழும்பூர் ரயில் நிலையம் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே விளக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த டி.ஆர். பாலு தலைமையில் குழு அமைத்தது திமுக. கூட்டணி கட்சிகளுடன் நாளை முதல் பேச்சுவார்த்தையை நடத்த முடிவு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பேச ஐயுஎம்எல் கட்சிக்கு திமுக அழைப்பு. நாளை நடைபெறுகிறது பேச்சுவார்த்தை. மதுரையில் எல்காட் பூங்காவில் பினாக்கிள் நிறுவன மைய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம், திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம், திருப்பத்தூரில் மருத சகோதரிகளின் சிலைகள் திறப்பு. திமுக கூட்டணி வலுவிழந்துள்ளது. திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். இந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவருடைய கூட்டணி வலுவிழந்திருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து கூட்டணிக்கு வருவதற்கான சமிஞ்சையை காட்டியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். நெல்லையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. நேரத்தை வந்துட்டாரே, ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியிருக்கிறார். அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வருவது பற்றிய கேள்விக்கு மதுரையில் கமல்ஹாசன் பேட்டி. அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் ஆன்மா ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வத்தை மன்னிக்காது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். அரசியல் லாபத்திற்காக திமுகவிற்கு செல்வதாக ஓபிஎஸ் சொன்னாலும் கூட மாற்று கருத்து இல்லை என்றும் பேட்டி. புரட்சித் தலைவர் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் அவரை ஒரு காலம் மன்னிக்காது. அதற்காக அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. பேருந்து இலவச பயணத்தால் மெட்ரோவில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவதாக கூறும் பிரதமரிடம் மதுரைக்கு ஏன் மெட்ரோ தரவில்லை என்று கேளுங்கள். மதுரை வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு.
திமுக மீது எத்தனை வழக்கு தொடர்ந்தாலும் சிபிஐ ஈடிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி போல் நாங்கள் பயந்தாங்கோலி அல்ல என்று முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு அணி வெல்ல வேண்டுமா, டெல்லி அணி வெல்ல வேண்டுமா என்று முதலமைச்சர் கேள்வி. கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக. திருச்சி அருகே ஆலம்பட்டி புதூரில் இன்று பிரம்மாண்டமாக நடக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. நூற்றி 17 பெண் வேட்பாளர்கள் உட்பட 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் சீமான். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு ஒப்புதல். 6 மாதம் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை முடிவு. சென்னை தாம்பரம் இடையே 2வது நாளாக தாமதமாக இயக்கப்படும் மின்சார ரயில்கள். கூட்டம் அதிகமான நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் மட்டுமே வருவதால் பயணிகள் தவிப்பு. சென்னை எழும்பூரில் புறப்படும் 8 விரைவு ரயில்கள் நாளை முதல் மாம்பழத்தில் நின்று செல்லும். எழும்பூரில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதால் கூட்டத்தை குறைக்க ஏற்பாடு. சென்னையில் புறநகர் ரயில் சேவை குளறுபடி எதுவும் இல்லை. நன்கு திட்டமிடப்பட்டு உரிய கண்காணிப்புடன் எழும்பூர் ரயில் நிலையம் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே விளக்கு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு தலைமையில் குழு அமைத்தது திமுக. கூட்டணி கட்சிகளுடன் நாளை முதல் பேச்சுவார்த்தையை நடத்த முடிவு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பேச IUML கட்சிக்கு திமுக அழைப்பு. நாளை நடைபெறுகிறது பேச்சுவார்த்தை. மதுரையில் எல்காட் பூங்காவில் பினாக்கிள் நிறுவன மைய கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மதுரை கோரிப்பாளையத்தில் மேம்பாலம், திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம், திருப்பத்தூரில் மருது சகோதரர்களின் சிலைகள் திறப்பு. திமுக கூட்டணி வலுவிழந்துள்ளது. திருச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சனம். இந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அவர்களுடைய கூட்டணி வலுவிழந்திருக்கிறது. மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக பக்கம் இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணிக்கு வருவதற்கான சமிஞ்சையை காட்டியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். நெல்லையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. ஓபிஎஸ் நேத்தே வந்துட்டாரே, ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியிருக்கிறார். அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. திமுக கூட்டணியில் OPS வருவது பற்றிய கேள்விக்கு மதுரையில் கமல்ஹாசன் பேட்டி. அனைவரும் வருக, தமிழகம் வெல்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மா ஒரு காலமும் ஓ பன்னீர்செல்வத்தை மன்னிக்காது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம். அரசியல் லாபத்திற்காக திமுகவிற்கு செல்வதாக OPS சொன்னாலும் கூட மாற்று கருத்து இல்லை என்றும் பேட்டி. புரட்சித் தலைவர் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் அவரை ஒரு காலம் மன்னிக்காது. அதற்காக அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு.